ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நெத்திலி கருவாடு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப டேஸ்ட்டாக. இன்றைக்கி நான் 1/4 கிலோ நெத்திலி கருவாடு வாங்கியிருக்கிறேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம். பாருங்கள், கடாய் வச்சுருக்கிறேன். அதில் எண்ணெய்லாம் சேர்க்கக்கூடாது, வெறும் அப்படியே 1 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். கருவாடு நல்லா சூடானால் போதும். இப்போ இது ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒரு நல்ல 1/2 மணி நேரத்துக்கு ஊறட்டும். அதில் இருக்கிற மண்ணெல்லாம் இறங்கிடும். அப்புறம் நம்ம இந்த தலையெல்லாம் இப்படி எடுத்து க்ளீன் பண்ணி தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இப்போ இதை இன்னொரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு க்ளீனாக நம்ம இதை ஸ்ட்ரைன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி நான் மண்சட்டியில் தான் செய்ய போகிறேன். இப்போது கடுகு, சீரகம், வெந்தயம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒரு பெரிய சைஸு பூண்டு உரித்து அதை நல்லா தட்டி வச்சுருக்கிறேன். இது தட்டி தான் சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். நீங்கள் வெங்காயத்தை கூட தட்டி சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த டைமில் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேன், அதை சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா தக்காளி வதங்கட்டும், மூடி போட்டு வைக்கலாம். இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் ஆச்சு. நல்லா நம்மளுக்கு தக்காளி வதங்கி இருக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த டைமில் கத்திரிக்காய் ஒரு 4 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை தண்ணி எடுத்து அதை சேர்த்துக்கலாம். கருவாடு கத்திரிக்காய் நல்ல காம்பினேஷன், நல்லா இருக்கும். இது கூட நான் வேறு எந்த வெஜிடபிள் சேர்க்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு கத்திரிக்காய் வதங்கட்டும். 1 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வைக்கலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம். நம்மளுக்கு கத்திரிக்காய் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா பிழிஞ்சு அதை தண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் நம்ம தண்ணி எவ்வளோ வேணுமோ திட்டமாக அவ்வளோ சேர்த்துக்கலாம். கருவாட்டு குழம்பெல்லாம் ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது, கெட்டியாக தான் செய்யணும். எனக்கு இவ்வளோ தண்ணி போதும். இப்போ நல்லா கொதி வரட்டும். இப்போது கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ணி வச்சுருக்குறது இது சேர்த்து இது நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம குழம்பு கொதிக்க விடலாம். இப்போ மூடி போட்டு வைக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே நம்மளுக்கு நல்லா கொழும்பு கொதித்து கருவாடெல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம சாதம், களி, தோசை, எல்லா இட்லிக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.